Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் அதன் தலைவர் அபிஜித் தீப்கே தலைமையில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அதுவும் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அறிவித்ததால் ஜந்தர் மந்தரில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. நாடாளுமன்றம் நோக்கி பேரணி செல்ல போலீசார் அனுமதி மறுத்த போதிலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தடையை மீறி பேரணியாக செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆவேசமடைந்த அக்கட்சியினர் போலீசாரை நோக்கி கண்மூடித்தனமாக கற்களை வீசி தாக்குதல் நடத்த தொடங்கினர். இவ்வாறு ஆளாளுக்கு கற்களை கையில் எடுத்ததால் இயல்பாகவே நமக்குள் ஓர் கேள்வி எழும்புகிறது. ஜந்தர் மந்தரில் அத்தனை பாதுகாப்பு மிக்க இடத்தில் இத்தனை கற்கள் எப்படி வந்திருக்க முடியும்? அப்படியென்றால் போராட்டத்திற்கு முன்பாகவே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் முன்னேற்பாட்டுடன் கற்களோடுதான் அங்கு வந்திருக்கின்றனர். அவர்களது தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. அதிலும் ஒரு சில போலீசாருக்கு கல்வீச்சில் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது சமூக வலைதளத்தில் வைரலானது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்திய இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் பங்கேற்றதன் விளைவுதான் இது. இன்னும் சொல்லப்போனால் பள்ளி படிப்பை இடையில் கைவிட்ட பலர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலிருந்து பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் நேபாளத்தைப் போல இந்தியாவிலும் அரசியல் நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் முழக்கமிட்டதை எளிதில் நாம் கடந்து செல்ல முடியாது. ஆரம்பத்தில் நீட் எதிர்ப்பு என்று தொடங்கிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிலைப்பாடு இப்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவில் வந்து நிற்கிறது. இதற்கு பின்னால் இன்னொரு காரணமும் உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முனைப்புடன் செயல்பட்டு வருவதால் அவரது முயற்சியை சீர்குலைக்கும் நோக்கிலும் அக்கட்சி இவ்வாறு வன்முறையை கையில் எடுத்திருக்கிறது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் சிறுபான்மையினரின் சொத்துக்களை ஒழுங்குபடுத்தும் FCRA, அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குபடுத்துதல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் சிறுபான்மையினரின் சொத்துக்கள் பறிபோக வாய்ப்பு இருப்பதாக சமூகத்தில் உண்மைக்கு புறம்பான தகவலை சிலர் பரப்பி வருகின்றனர். இந்த சூழலில்தான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் லடாக்கைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான சோனம் வாங்சுக் பங்கேற்றார். அவரது முதல் மனைவி அமெரிக்காவைச் சேர்ந்தவர் என்பதாலும் அமெரிக்காவில் சோனம் வாங்சுக் தொடங்கிய தன்னார்வ அமைப்பு இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாலும் அதன் சொத்தில் மத்திய அரசு கை வைத்து விடுமோ என்ற அச்சத்தில்தான் அவர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. கடந்த மே 16 தொடங்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு என தனிப்பட்ட முறையில் சித்தாந்தமோ கொள்கையோ கிடையாது. இன்ஸ்டாகிராமில் தொடங்கப்பட்ட அக்கட்சி இன்று வரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படவும் இல்லை. நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை என அண்டை நாடுகளைப் போல அரசியல் நிச்சயமற்ற சூழலை உருவாக்குவதுதான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நோக்கம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.